ப்ராப்ளம் 8.7 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் IUPAC நேம்ஸ் ஆஃப் சம் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் given below. Explain why names given in the parentheses are incorrect. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11th இந்த நம்பர் இங்கே வச்சு வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காம்பவுண்டுக்கான IUPAC நேம் கொடுத்துருக்காங்க. இந்த விதத்துலையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன் இது தப்பு, இதுதான் ரைட் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புரியுதா? அப்போ அதுக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்பன் இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், சப்ஸ்டிட்யூட் இதுதான். ஏன் அப்படின்னா செயின் நம்மளுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இதுதான் லாங்கஸ்ட் செயின். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிற இந்த செயின் தான் லாங்கஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்ம போட முடியும். இதுதான் வந்து லாங்கஸ்ட் செயின். இதில் 8 கார்பன் இருக்குது. 8 கார்பன் இருக்குதா, அது ஆக்டேன் சிங்கிள் பாண்ட்ஸில் இருக்குது. அண்ட் எத்தனை மெத்தில் சப்ஸ்டிட்யூட் இருக்குது? 3 இருக்குது, ட்ரை மெத்தில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இது பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா நம்பரிங்கில் தான் பார்க்கணும். நம்பரிங்கில் ஃப்ரம் ரைட்டும் பண்ணலாம், ஃப்ரம் தி லெஃப்ட்டும் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே சேம் சப்ஸ்டிட்யூட். டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிட்யூட்னா நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ரூல் யூஸ் பண்ணலாம். இங்கே சேம் சப்ஸ்டிட்யூட். அப்போ எப்படி நம்பர் கொடுக்குறது பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இங்கே ரைட்ல இருந்து நம்பரிங் கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8. இது ரைட் டு மேலே இருக்கிறது ரைட் டு லெஃப்ட் நம்பரிங், கீழே இருக்கிறது லெஃப்ட் டு ரைட் நம்பரிங். இங்கே பாருங்க, ரைட் டு லெஃப்ட் பண்ணுறப்ப 3 4 and 7ல் இருக்குது. அதாவது 3, 4, 7ல் நம்ம பொசிஷன்ஸில் இருக்குது. ஸோ 3, 4, 7 ட்ரைமெத்தில் ஆக்டேன்னு வரும். இல்லைன்னா லெஃப்ட் டு ரைட் பார்த்தோன்னா 2, 5, 6. ஓகேவா? இப்போ 3, 4, 7 விட 2, 5, 6 கம்மின்னு சொன்னால் கரெக்டாக தப்பா? அந்த மொத்தமாக லைக் அந்த 3 நம்பரையும் செக் பண்ணுறப்ப 3, 4, 7 விட 2, 5, 6 லீஸ்ட். ஏன்னா பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3, இதுக்கு 1. சிமிலராக இதுக்கு 1, ஆனால் இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3 தான். பட் என்ன பிரச்சனைனா, இங்கே ரெண்டுமே இந்த டிஃப்ரென்ஸும் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 நம்பரும் சேமாக இருந்தாலும் நம்பர்ஸ் பாருங்கள், 2, 5, 6 இங்கே 2 இருக்குது. வேற இங்கே 3, 7, 4. இங்கே இந்த 4 மட்டும்தான் 5 விட பெருசு, பட் 6 விட 7 பெருசு அண்ட் 2 விட 3 பெருசு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 நம்பர்ஸ் இதை விட பெருசு. ஸோ அதனால லீஸ்ட் தான் நம்ம எப்பயுமே எடுப்போம். இந்த தான் லீஸ்ட். ஸோ அதனால தான் இது 2, 5, 6 ட்ரைமெத்தில் ஆக்டேன். புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஈஸியர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது அளவுக்கு கூட கஷ்டம் கிடையாது. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். லைக் இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஒரு எத்தில் அண்ட் ஹியர் மெத்தில். ஸோ இங்கே ஒரு எத்தில் அண்ட் மெத்தில் இருக்கிறதுனால 2 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிட்யூட். ஸோ எப்படி இப்போ இங்கே வேணால் ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட் நம்ம நம்பரிங் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். எத்தில் மெத்தில் இதுதான் இதோட நேம்ஸ். கரெக்டாக சப்ஸ்டிட்யூட் நேம்ஸ் வந்து எத்தில் அண்ட் மெத்தில். அப்போ லீஸ்ட் நம்பரிங் லெஸ்ஸர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு வரணும். அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயும் கம்மியான ஆல்ஃபபெட்டுக்கு வரணும். ABCDEF E தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் தானே M வரும். ஸோ அப்போ E, அப்போ எத்திலுக்கு கம்மியான நம்பரும் மெத்திலுக்கு அதுக்கு அடுத்த நம்பர் நெக்ஸ்ட் அதாவது ஹையர் நம்பர் வர மாதிரி எடுத்துக்கணும். அப்போ ரைட் டு லெஃப்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7. இங்கே வந்து 3 மெத்தில் 5 எத்தில் ஹெப்டேன் வரும். ஏன்னா இங்கே 7 கார்பன் இருக்குது லாங்கஸ்ட் செயினில். ஸோ ஹெப்டேன் வரும். இல்லையா நம்ம லெஃப்ட் டு ரைட் பண்ணுறப்ப 1 2 3 4 5 6 and 7 3 எத்தில் 5 மெத்தில் ஹெப்டேன் வரும். ஏன் 3 எத்தில் 5 மெத்தில் கரெக்ட்? ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா எத்தில் E தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் M வரும். அதனால தான் இப்படி எடுத்துக்கிறோம். புரிஞ்சா? எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.